காய்ஸ், இந்த சேனல் ஜஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி மட்டும்தான் பேசுறதுக்கும் அதை பற்றி பார்க்கறதுக்கான சேனல். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கான்செப்டுக்குள்ளாடி போயிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சாம்பியன் ட்ராஃபி ஆரம்பிச்சிருச்சு. நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு மேட்சை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அதில் அவங்களோட டாக்டிக்கல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்சை பற்றி சொல்லணும்னா, நியூசிலாந்து வந்து ரொம்பவே நல்லா பாகிஸ்தானோட ஃபாஸ்ட் பவுலிங்கை ஃபேஸ் பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் தான் இருக்குதுலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல பவுலிங் யூனிட் மாதிரி தெரியும். ஸோ அந்த பவுலிங் யூனிட்டையும் அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்பின் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எஃபெக்டிவாக யாருமே இல்லை. ஏதோ ஓட்டன்னு சொல்லி வச்சு ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி சொல்ல போனால் பாகிஸ்தானோட பெஸ்ட் பவுலிங் அட்டாக்னா ஃபாஸ்ட் பவுலிங் தான். பின் அட்டாக் நான் சொல்லவே மாட்டேன். அந்த ஃபாஸ்ட் அட்டாக்கையும் நியூசிலாந்து ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணாங்க. எஸ்பெஷலி எனக்கு வந்து பிலிப்ஸை நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து கடைசியில் அடித்த ரன்னு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரன்னு. அதுதான் ஸ்கோரை 300க்கு மேலே கொண்டு போச்சு. ஆப்வியஸ்லி 2 பேருக்கு 100 அடித்தாங்க, அதை நான் குறைய சொல்ல மாட்டேன். பட் அந்த கடைசி 10 ஓவரில் பிலிப்ஸ் பண்ணது ரொம்பவே ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்கோரு. உண்மையாகவே இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பிலிப்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலே இருக்கு. ஏன்னா அவர் வந்து பேட்டிங் பண்ணி 60 அபோவ் மேலே ரன் அடிச்சாரு. ஆனால் அவரோட ஃபீல்டிங்கில் மினிமம் 40 ரன்ஸ் சேவ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 20 ரன்ஸ் ஆச்சு சேவ் பண்ணியிருப்பாரு. அந்த 20 ரன்ஸ்னால தான் ரிஷ்வான் ராங் ஷாட்டுக்கு போயிட்டு அவுட் ஆனது. நம்ம ஃபீல்டிங் பண்ணும்போது சிங்கிள் எடுக்க முடியலனா, சிங்கிளை ரொட்டேஷன் பண்ண முடியலனா ஆப்வியஸ்லி இது விக்கெட் விழும். இந்த ஃபீல்டிங் தான் ரிஷ்வானோட விக்கெட்டுக்கு வழிவகுத்ததுன்னே நம்ம சொல்லலாம். இப்போ சேசிங்ல பாகிஸ்தான் 300க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும். ஆப்வியஸ்லி அப்படி இருக்கும் சில ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அன்பார்ச்சுனேட்லி அவங்களோட ஓப்பனிங் பேருக்கு வந்து இன்ஜுரி ஆனனால பாபர் அசாமும் ஷாகில் மட்டும்தான் பிளே பண்ணாங்க. ஷாகில் நல்ல பிளேயர் தான். ஆனா என்னன்னா பிலிப்ஸ் அந்த இடத்துல ஒரு பாலையுமே விடல. சிங்கிளும் போகல, 4மே போக விடாம அவ்வளோ நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க. நாட் ஒன்லி பிலிப்ஸ், சாட்னர் ரொம்ப நல்லா ஃபீல்டிங் பண்ணாரு. அதுவே ஒரு ப்ரெஷர் ஆகி அவங்க விக்கெட்டை விட்டாங்க. அதே மாதிரி இந்த 300க்கு மேல சேசிங் இருந்தனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பவர் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எவ்வளவு ரன்ஸ் வருதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். பவர் பிளேல ஜஸ்ட் 20 ரன்ஸ் தான் எடுத்தாங்க. இப்படி இருந்தா கண்டிப்பா வந்து சேசிங் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆகும். அது மட்டும் இல்லாம பாபர் அசாம் வந்து 90 பாலுக்கு 60 ரன் அடிக்கிறதெல்லாம் கிரிக்கெட்டர் சேசிங் வந்து இது வந்து நாட் அ குட் ஸ்ட்ரைக்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு தோல்விக்கான ஒரு காரணம் தான். அவரால் சிங்கிள் ரொட்டேஷன் பண்ண முடியல. அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி பாகிஸ்தானோட ப்ளஸ் பாயிண்டே வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து அவங்களோட ஓப்பனிங் பேர் தான். ஓப்பனிங் பேர் அண்ட் ரிஸ்வான் இவங்கெல்லாம் வச்சு தான் இருக்கு. மிடில் ஆர்டர் எனக்கு தெரிஞ்ச சுமார் தான். பட் அன்னைக்கு நியூசிலாந்தோட நல்லாவே பிளே பண்ணாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே பங்களாதேஷ் இந்தியாவோட மேட்ச்க்கு வந்துடலாம். ஆப்வியஸ்லி பங்களாதேஷ் வந்து முன்னாடி விடையும் இப்போ வந்து ரொம்ப சுமாராக தான் விளாடுறாங்க. ஏன்னா தமிழ் கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க. ட்விட்டர் போடும்போது வந்து ஒருத்தர் கரெக்டாக வந்து சொன்னார், பங்களாதேஷ் வந்து மற்ற கிரிக்கெட் டீமோடையும் பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஒரு 2019 2012 வந்து பங்களாதேஷ் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு நல்லாவே ப்ளே பண்ணாங்க. அப்பவே நாங்கள் நினைப்போம், செம்ம சின்ன பசங்களா இருந்தாலும் இந்தியாவே பீட் பண்ண சமயம் நம்ம நாலா அப்ப நினைச்சிட்டு இருப்பேன், என்னடா இந்த சின்ன டீம் வந்து இந்தியாவை பீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டீமை அதே டீமை வச்சுட்டு அப்பப்போ சவுத் ஆப்பிரிக்காவோட வின் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணுவாங்க. அவங்க ஹோம் கண்டிஷன்ல அவங்க வின் பண்ணிடுவாங்க. அவுட் ஆஃப் த ஓவர்சீஸ்ல எப்படின்னு தெரியாது. பட் அவங்களோட ஹோம் கண்டிஷன்ல பங்களாதேஷ் ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. அதே சமயம் ஒரு சர்ப்ரைஸ் டீமா இருக்கும். அப்பப்போ ஏதாச்சும் பிக் டீமை வந்து தோக்கடிப்பாங்க, சடனா இந்தியாவை தோக்கடிப்பாங்க, சடனா சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிப்பாங்க. இப்படி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு டீமா தான் இருந்தாங்க. பட் இப்போ இருக்க டீம் வந்து யாருமே ஒழுங்கா அந்த பிளே பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நீங்க இந்த மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பங்களாதேஷ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர் ஃபுல்லா கொலாப்ஸ். என்ன கேட்டா அவங்களுக்கு இந்த ரெண்டுமே வந்துடக்கூடாது. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தவங்க வந்து கேட்ச் மிஸ் பண்ணி அவங்க 100 அடிச்சாலோ 200 அடிச்சாலோ பர்சனலா என்னால் அது அக்செப்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த கேட்ச் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அது முடிஞ்சிரும். அந்த பேட்ஸ்மேன் அவ்வளோதான், ரெண்டே முடிஞ்சிரும். பெஸ்ட் வார்த்தை உண்டு இதுக்கு, கேச்சஸ் வின்ஸ் மேட்சஸ். அதனாலதான் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு கேட்சை மிஸ் பண்ணி அவங்க 100 அடிச்சா என்னால வந்து பெருசா அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஓகே, அந்த 2 கேட்ச் மிஸ் பண்ண அப்புறம் கூட வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு நல்ல நிலைமைங்க வந்தாங்க. ஓகே ஃபைன்.
பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆனா அவங்களால ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு போக முடியல. பட் அந்த நிலைமைக்கு அந்த ஸ்கோர் ஓகே. ஓரளவு நல்ல ஸ்கோர் தான். ஸோ இந்த ஸ்கோர வச்சு எப்படி இந்தியா வந்து பீட் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பார்க்குற நமக்குமே தெரியும் எப்படி பீட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாத டீம் தான் பங்களாதேஷ். அப்படிதான் அன்னைக்கு நடக்க இருந்தது. அன்னைக்கு நடக்க இருந்தது. பட் பெருசா ஆ இது கூட கொஞ்சம் விக்கெட் சடனா போயிருச்சுன்னா, கண்டிப்பா இந்தியா கொலாப்ஸ் ஆயிரும். இப்ப இந்தியாவோட பேட்டிங் பத்தி பார்க்கலாம்னா, இருக்கதிலே இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் தான் ரொம்பவே டேஞ்சரஸான ஆர்டர். இதுல வந்து இப்ப ஓப்பனிங் பேரே எடுத்துக்கோ. என்ன என்ன கேட்டா வந்து இருக்கதிலேயே இப்ப ஓடிஐல ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டு வர்றது ரோஹித் சர்மா, சுப்மன் கில். இவங்க 2 பேர் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா விளையாடிட்டு வராங்க. இதுக்கு அடுத்ததா நான் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தன்னா, என்ன கேட்டா நான் வந்து ஐயர சொல்லுவேன். ஐயர் வந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் விராட் ஃபார்ம் வந்து அப்பப்போ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. கொஞ்சம் அவர் ஃபார்ம் வந்துட்டானாலே ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஏன் அத நான் சொல்றேன்னா, வேர்ல்டு கப் வந்து 2023ல ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆனா ஸ்ரீலங்கா சீரியஸ்லயும் சரி, இப்ப நடந்த இங்கிலாந்து சீரியஸும் சரி, பெருசா பெர்ஃபார்ம எதிர்பார்க்க முடியல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இத சொல்லுவேன். இப்ப அன்னைக்கு நடந்த மேட்ச்ல நீங்க தமிழ் கமெண்ட்ரி கவனிச்சா நல்லாவே தெரியும். சுமன் கில் ஒரு கட் ஷாட் அடிப்பாரு. அந்த கட் ஷாட் அடிச்சதுமே அவருக்கு டைம் கிடைக்காது. அந்த டைம் கிடைக்காத உடனே தமிழ் கமெண்ட்ரில பத்ரிநாத் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு. சுமன் கில்லுக்கு இந்த டைம் கிடைக்கலனா பிட்ச் மெதுவா இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டா கணிச்சிட்டாரு. இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்ட பத்தி அனாலிசிஸ் பண்ணக்கூடியவங்க திங்க் பண்ணக்கூடியது. ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனோட ஃபேவரட் ஷாட்டுக்கு வந்து பால் வரலனா பிட்ச் ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம். அதை கரெக்டா பத்ரிநாத் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஷாட் ஃபர்ஸ்ட் 6 பால் 7th பாலுக்கு ரோஹித் சர்மாவுக்கு வந்து அவரால் பிக் பண்ண முடியல. ஏன்னா பிட்ச் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டாரு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 பால் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல. முஸ்தபிர் ரஹீம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரோட பாலை வந்து சரியா கணிக்க முடியல. ஏன்னா பிச்சு கொஞ்சம் மெதுவா இருந்ததுனால. ரோஹிட்டோட ஹேபிட் என்னன்னா பவர் பிளேல அடிச்சு நொறுக்குறது. உட்ரா பேட்டர்னு விட்டுருவாரு அவரு. அதை தான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்காரு. நீங்க 2023ல வேர்ல்டு கப்ல பார்த்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எவ்வளவு ரன் வருமோ அவ்வளவு ரன் வரும். அந்த 10 ஓவர் ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் பர்ஃபெக்டா விராட் கோலி அதை ஹேண்டில் பண்ணாரு. அதுல இருந்து மேட்ச் விராட் கோலி எடுத்துட்டு போயிருப்பாரு. நீங்க 2023 வேர்ல்டு கப் பார்த்தா அது கண்டிப்பா கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிட்ச் மெதுவா வர ஆரம்பிச்சதுமே ரோஹித் சர்மா தன்னோட கேமை அவர் விளையாட தான் ஆரம்பிச்சாரு. அவர் விட்ரா பேட்டான்னு சொல்லி நல்லா விட்டுட்டாரு, நல்லா ரன் அடிச்சிட்டாரு. சுமன் கில் ரீசெண்ட் டைம்ல வந்து ரொம்பவே நல்லா விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையாவே சுமன் கில்ல வந்து அவ்வளவு பிடிக்காது மீன்ஸ் ஆஃப்டர் 2023 வேர்ல்டு கப் அப்புறம் 2023 வேர்ல்டு கப் முன்னாடி என்னோட ஃபேவரட் கிரிக்கெட் உண்மையாவே நான் வந்து சுமன் கில்ல தான் நினைச்சிருந்தேன். அது ஏன் நான் ரீசன் சொல்றேன்னா, அப்ப இருந்த ஷாட் செலக்ஷனும் அவரோட ஷாட் வந்து எனக்கு வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி 2 பேரையும் பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் அவர் வந்து ஒரு வைரல் ஃபீவர் வந்த அப்புறம் அவரோட ஃபார்ம் வந்து டவுன் ஆன ஒரு ஃபீல் எனக்கு ஆச்சு. ஸோ அதனாலதான் எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து கில்ல பிடிக்காம போச்சு. பட் இப்ப இருக்க அவரோட ஃபார்ம் பார்த்தனா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா பால் மெதுவானதுமே பாலை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சார். நல்லா ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு டைமிங்ல நல்லா ஷார்ட் செலக்ஷன் பண்ணார். ரொம்பவே டைமிங் அவரோட ஷாட் எல்லாம் வந்து எந்த பாலுமே ஸ்ட்ரகிள் ஆகாம எல்லா ஷார்ட் செலக்ஷனும் பர்ஃபெக்டா இருந்தது. அதனாலதான் அன்னைக்கு அவருக்கு 100 அடிச்ச முடிஞ்சது. சோ சுமன் கில் இப்ப ரொம்ப நல்லா பிளே பண்ணிட்டு வர்றாரு. அடுத்ததா பார்த்தனா விராட் கோலி. உண்மையாவே இதை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் விராட்டோட நல்ல பெரிய ஃபேன் தான். பட் உண்மையே சொல்ல போனா விராட் கோலி வந்து இப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அது ஏன்னா அவருக்கு வந்து அந்த லெக் ஸ்பின்னோட ப்ராப்ளம் வந்து ரொம்பவே இருக்கு. விராட் கோலி ஏன் அப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறான்னு இப்போ அவர் கொஞ்சம் அவரோட பழைய மேட்ச் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். விராட் கோலி அவரோட பெஸ்ட் ஷாட் வந்து நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கவர் டிரைவ் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன், அவரோட பெஸ்ட் ஷாட் கவர் டிரைவ்னு வச்சுக்கோங்க. அதை நான் எதுவுமே சொல்லல. பட் அவருக்கு இன்னொரு ஷாட் இருக்கு. அவரோட கட் ஷாட் அவர் வந்து நல்லா மிஸ் பண்றாரு. நீங்க இப்ப நான் சொன்னதுமே நீங்க நினைச்சு பார்த்திருப்பீங்க, விராட் கோலி எப்படி அவுட் ஆனா அப்படின்னு நினைச்சு பார்த்தனா கட் ஷாட்லாம் அவுட் ஆனாரு. அதை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். அது ஏன்னா அவர் இப்பதான் ரொம்ப நாள், அதாவது ரொம்ப மேட்ச்க்கு அப்புறம் இப்பதான் கட் ஷாட் அடிச்சு அவுட் ஆகுறாரு. இப்பதான் கட் ஷாட்டே அவர் அடிச்சிருக்காரு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நியூசிலாந்து கூட 100 அடிச்சிருப்பாரு. அதுல வந்து அவர் கட் ஷாட் எல்லாம் அடிச்சிருப்பாரு.
ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, விராட் கோலி அகைன் வந்து அந்த கட் ஷாட்டை வந்து அவர் பழகணும். மறுபடியும் அதிகமா அந்த கட் ஷாட் அடிக்கணும். இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் போடுறப்ப கூட அவர் கவர் டிரைவ் தான் ட்ரை பண்றாரு தவிர, அந்த கட் ஷாட்டை வந்து அடிக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச்ல பங்களாதேஷ் கூட ஒரு டைமிங் ஷாட் அடிப்பாரு. கட் ஷாட். அந்த கட் ஷாட் தான் விராட் கோலியும் வந்து அழகா ஒரு கட் ஷாட் அடிப்பாரு. அந்த ஷாட்டை இப்போ வந்து விராட் கோலி வந்து அடிக்க ஏன் மாட்டேங்கிறாருன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே வந்து அவரை வந்து கவர் ஷாட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழகி விட்டாங்க. அதோட ரீசனை வந்து அவரோட வீக்னஸும் அதுதான். அதை நான் வரக்கூடிய இதுல நான் சொல்றேன். அது எப்படிப்பட்ட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மேட்சை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாரு விராட் கோலி. பட் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன். ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பெரிய மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்சுக்கு வந்து கண்டிப்பா ஒரு டச் வேணும். ஸோ 38 பால் ஃபேஸ் பண்ணிட்டு 28 ரன் அடிச்சாரு. ஸோ எனக்கு அது வரைக்கும் ஓகே ஃபைன். இந்த மேட்ச் போனா போகட்டும். நமக்கு முக்கியமான மேட்ச் பாகிஸ்தான் கூட இருக்குது. ஸோ அந்த மேட்ச் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாரு. அவரோட அவுட் ஆஃப் அந்த ஒரு இதுல வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அந்த பால் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ அவரு கொஞ்சம் மிஸ் டைம் பண்ணிட்டாரு. அதுக்கு ப்ரீவியஸ் பால் தான் ஒரு 4 போச்சு. பட் ஓகே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கோர் அவர் போயிருப்பாரு. அவர் கொஞ்சம் அந்த பாலை அவசரப்பட்டு அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. லாங் ஆன் மேல அடிக்கலான்னு பார்த்தாரு. பட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ எனக்கு ஐயர் மேல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா ஐயர் வந்து இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. அந்த ஷார்ட் பாலோட வீக்னஸ். முன்னாடி எல்லாம் நான் வந்து ஐயரை வந்து உண்மையில என்னோட டீம்ல நான் எடுக்கவே மாட்டேன். அதான் உண்மை. ஏன்னா அவர் அந்த ஷார்ட் பால் வந்து அவுட் ஆறான்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே மாட்டேன். நீங்க யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியா கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாரு. அப்புறம் இந்த பாகிஸ்தான் கூட எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார். நீ இப்ப எடுத்து பார்த்தா கூட இந்த 3 டீம் கூட வந்து அதிகமா ஐயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா ஷார்ட் பால். பட் ரீசெண்டா வந்து நியூசிலாந்து கூட சீரீஸ் முடிச்சப்போ வந்து அவர் அந்த ஷார்ட் பால் எல்லாமே சிக்ஸர் அடிச்சாரு. எனக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஓகே, இனிமே அவர் ஷார்ட் பால் நல்லா விளையாடுவாரு. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து அவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா KL ராகுல். ஆப்வியஸ்லி ஒரு கேட்ச் மிஸ் ஆச்சு. பட் நமக்கு எல்லாமே தெரியும் KL ராகுல் கிளாசிக் KL ராகுல். நம்ம சீக்கி சீக்கா மாதிரி கிளாசிக் KL ராகுல் தான் அவரு. அவர் வந்து இறங்கினா என்ன சொல்றது, லக் ஃபேக்டர் என்ன கேட்டா வந்து KL ராகுல் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பெருசா லக் ஃபேக்டர் கிடையாது. பட் ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு வந்து ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அவரோட ஷார்ட் செலெக்ஷன் வந்து பார்க்கவே என்ன சொல்றது, சிலர் வந்து விளையாடும் போது பிளே பண்ணும் போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும்ல. அந்த மாதிரி KL ராகுலோட கேமு அந்த ஷார்ட் செலெக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்படிப்பட்ட பிளேயர் தான் KL ராகுல். ஸோ பங்களாதேஷ் இந்தியா மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்தியா வந்து டாமினேட் பண்ணாங்க. எஸ், இடையில வந்து கொஞ்சம் வந்து மேட்ச் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போச்சு. பட் அத எனக்கு இந்த பயமுமே இல்லை. ஏன்னா பின்னாடி வந்து நம்ம பாண்டியா இருந்தாரு. அப்புறம் வந்து ஜட்டு இருந்தாரு. ஸோ எனக்கு அந்த எதுவும் பயம் இல்லை. சேசிங்ல எந்த பயம் இல்லை. பட் என்னன்னா ஒரு சின்ன ஸ்லோ பாய்சன் மாதிரி சடனா எங்கேயாச்சும் ஒரு விக்கெட் விழுந்தனா கொஞ்சம் கஷ்டமான மூமெண்டத்துக்கு இந்தியா வந்திருப்பாங்க. பட் அப்படி எதுவும் நடக்கல. நல்லாவே வின் பண்ணிட்டாங்க. பட் பாகிஸ்தான் கூட நடக்கக்கூடிய மேட்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் இந்தியா வே ஆஃப் பிளேயிங்க பத்தி நம்ம பார்க்கலாம். என்ன கேட்டா இந்தியாவோட பேட்டிங் ஆர்டர் வந்து ஃபினாமினலா இருக்கு. ஸோ அதை வந்து நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன். பட் என்னோட பவுலிங் ஆர்டர்ல வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. ஏன் இன்னும் ஹர்ஷித் ராணாவை இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு டீமுமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் வச்சிருந்தா அது கண்டிப்பா அவங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஏன்னா ஹர்ஷித் சிங் ரொம்பவே நல்லா பவுலிங் போடுவாரு. அதிகமா அதாவது T20ல நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்து ஒன் டேலயே நல்லா விக்கெட் எடுப்பாருன்னு ஒரு கான்பிடன்ட் இருக்குது. அவரு கண்டிப்பா வந்து ஓவர் போட்டனா ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எஸ்பெஷலி பாகிஸ்தானுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வந்து சிங் எடுத்துட்டு வந்தா எனக்கு வந்து பெட்டரான்னு தோணுது. அது ஏன் நான் சொல்றேன்னா, ராணாக்கு வந்து பவர் பிளேல சுத்தமா எஃபெக்டிவே இல்லை. ராணாவோட விக்கெட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பங்களாதேஷ் கூட ஓகே பவர் பிளேல எடுத்தோன்னு சொன்னாலுமே ரொம்பவே சுமாரான பாலுக்கு விக்கெட் விழுந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். ராணா வந்து பவர் பிளேல சுத்தமா போட மாட்டேங்கிறாரு. அவருக்கு அந்த வே ஆஃப் பவுலிங் வர மாட்டேங்குது. ஆனா ஓல்டு பால் ஆனா ரொம்பவே நல்லா போடுறாரு. பட் நமக்கு அது தேவை கிடையாது. ஆனா சமி வந்து நியூ பால்ல சரி ஓல்டு பால்ல சரி ரொம்பவே நல்லா போடுவாரு. நியூ பால்ல நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. ஓல்டு பால்ல நல்லா ரிவர்ஸ் ஸ்விங் பண்ணுவாரு. ஸோ ஹர்ஷித் ராணா அது வேணுமானு எனக்கு ஒரு சின்ன டவுட். எனக்கு வந்து என்ன கேட்டா என்னோட டீம்ல நான் எடுக்க மாட்டேன். என்னோட டீம்ல நான் வந்து அவரை ரிமூவ் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து சிங்க தான் நான் எடுப்பேன். இன்னொரு சேஞ்ச் எனக்கு பண்ண தோணல.
பட் ஒரு இன்ஸ்டடா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு. எனக்கு எப்பவும் வந்து குல்தீப் யாதவோட பவுலிங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து அவரை வச்சுக்க தான் செய்வேன். சின்ன ஒரு இன்ஜுரியில இருந்து வந்ததுனால மேபி கொஞ்சம் அவருக்கு அந்த அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகுதான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இன்னும் ஒரு 2 மேட்ச் போனா தான் தெரியும். இன்னும் 2 மேட்ச் அவர் அடி வாங்கினா கண்டிப்பா நான் வந்து வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பா எடுத்துருவேன். ஸோ என்னோட 2 சேஞ்சஸ் இருக்குமானால் என்னோட ஒரு சேஞ்சஸ் கன்ஃபார்ம். சிங்கை நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். என்னோட பாயிண்ட்ல வந்து ஹர்ஷித் ராணா இருக்க மாட்டாரு. இன்னொரு சேஞ்ச் சக்கரவர்த்தியை நான் இப்ப எடுக்க மாட்டேன். பட் நான் ஒரு லைன்ல வச்சிருப்பேன் அவரை. இது என்னோட இந்தியாவோட டீம். பாகிஸ்தான் டீம்ல அவரோட ஓப்பனிங் பேர் இன்ஜுரியினால ரூல்ட் அவுட் ஆறாரு சாம்பியன் டிராஃபி வந்து. ஸோ ஃபக்கர் சமான் அவர் வந்து கண்டிப்பா வரமாட்டார் இனிமே. ஸோ புது பிளேயர் யாராச்சும் வந்து அவங்க டீமை காப்பாத்தினதா உண்டு. ஏன்னா அவரு தான் அவங்க டீம்லேயே கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணக்கூடியவர், கொஞ்சம் அக்ரெசிவா ப்ளே பண்ணக்கூடியவர், ரொம்ப நல்லா விளாண்டவர். ஸோ அவர் தான் அவரோட இன்ஜுரினால அவர் வெளியே போறனால புது பிளேயர் கொண்டு வரணும். என்ன கேட்ட பாகிஸ்தானோட வின்னிங் வந்து அவங்களோட பவுலிங் கையிலையும் ஃபாஸ்ட் பவுலிங் கையிலையும் அவங்களோட டாப் ஆர்டர் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் கையில மட்டும்தான் இருக்கு. சாகில் ஓகே நல்ல பிளேயர், பட் கான்பிடண்டா ஆடுவாரான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். மேபி இவங்க தான் பாகிஸ்தான் டீமை வந்து காப்பாத்தி ஆகணும். எஸ், டெஃபினெட்லி வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாகிஸ்தானோட அந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாங்க. பட் தெரிஞ்சிருச்சு எல்லாருக்குமே பாபர் அசாம் அவுட் ஆனதுமே மேட்ச் தோத்துரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லாரும் கிளம்பி போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த மேட்ச் ஃபாலோ பண்ணும்போது முக்கியமா நீங்க தமிழ் கமெண்ட்ரியா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கத்துக்கலாம். அதாவது இந்த தமிழ் கமெண்டர்ல பங்களாதேஷ் கூட மேட்ச் நடக்கும்போது பால் ஸ்விங் ஆகுது, ஸ்பின் பண்ணும்போது பால் பங்களாதேஷ் பவுலர் ஸ்பின் பண்ணும்போது பால் ஸ்விங் ஆகுது, கொஞ்சம் அடிக்க கஷ்டப்படுறாங்க. ஸோ இதே தான் வந்து ஸ்ரீலங்கா கூட மேட்ச் விளையாடும் போது இந்தியாவுக்கு நடந்தது. ஸோ இந்த டெக்னிக்கை வந்து பத்ரிநாத் அவர் ரொம்ப அழகா ஃபாலோ பண்ணி ஒன்று சொன்னார். பிச் ஆஃப் த பாலுக்கு வாங்க எல்லாரும் அப்படின்னு அவர் சொன்னது பர்ஃபெக்ட். ஏன்னா நான் எப்பவுமே அதை வந்து சொல்லணும்னு நான் நினைச்சிருப்பேன். என்னடா இவங்க விளையாடுறானுங்க, ஒரு ஸ்பின் ஆகுது அவுட் ஆகுறானுங்க, முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமான்னு அவுட் ஆகுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த சமயம் வந்து என் மைண்ட்ல வந்தது என்னன்னா, போடா கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் பேட்டை விடுங்க, இறங்கி போயிட்டு அடிக்கணும் அவசியம் கிடையாது, இறங்கி போயிட்டு கொஞ்சம் பாலை ஸ்ட்ரோக் பண்ணாலும் போதும். அது ஏன் சொல்றேன்னா, நீங்க ஆப்வியஸ்ல பிச் ஆஃப் த பால் போகும்போது அடுத்த பால் ஸ்பின் போட வேண்டியவங்களுக்கு அவங்களுக்கு மைண்ட் டவுட் ஆகணும். கொஞ்சம் லைன் அந்த லென்த்தை வந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க, எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. இதை கரெக்டா வந்து பத்ரிநாத் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. மேக்சிமம் இந்த மாதிரி அனாலிசிஸ் ஒரு கிரிக்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க தான் இதை உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை பத்ரிநாத் ரொம்ப அருமையா சொன்னார். நான் வந்து தமிழ் கமெண்ட்ரியை நல்லா ஃபாலோ பண்றதுனால எனக்கு அது தெரியும். ஸோ வந்து பர்ஃபெக்டா அவங்க சொன்னாங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் இந்தியா டீமுக்கு இருக்கு. கொஞ்சம் ஸ்பின்னை வந்து அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடணும். ஏன்னா குவாலிட்டி ஸ்பின் இருந்தா கண்டிப்பா இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, அது மாற்றமே கிடையாது. ஸோ வந்து இந்தியா கொஞ்சம் ஸ்பின்னு நல்லா விளையாடிட்டா போதும். ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்வியஸ்லி நல்லாவே விளையாடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் இப்படியே விளையாண்டா போதும். ஸ்பின்னுக்கு தான் ஒரு சின்ன ப்ராப்ளமா இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அவங்க எப்படி ப்ளே பண்றாங்க, ப்ளே பண்ணி முடிச்சது அதுல என்ன மைனஸ் என்ன பிளஸ்ன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம்.